வணக்கம் சார். வணக்கம். எங்க அம்மா பார்த்து கொஞ்சம் பேசணும் சார். என்ன சார், இப்பதான் 2 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, அதுக்குள்ள நீங்க பார்க்கணும்னு வந்திருக்கீங்க? இப்படி அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தா எப்படி சார் நாங்க எங்க வேலையை பார்க்க முடியும்? சார், ஒரு 2 நிமிஷம் பாட்டியை பார்த்துட்டு போயிடுறோம் சார். ஆமா சார், அவங்க வயசானவங்க. இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து பழக்கம் இல்லை சார். அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க. அதான் அவங்கள பார்த்து 2 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போயிடுறேன். சரி சரி, சீக்கிரம் பார்த்து பேசிட்டு கிளம்புங்க. சரிங்க சார். அம்மா, ஏய்யா, ஏன் ரேவதியை இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. இருந்தாலும் உங்களை என்கொயரிக்காக போலீஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. அதான் உங்களை பார்க்க வரலான்னு கிளம்பினேன். ரேவதியும் கூட வரேன்னு சொன்னா அதை கூட்டிட்டு வந்தேன். ஐயா ராசராசா, நான் இங்க வந்து உக்காந்துருக்கேன்னு நீ வருத்தப்படாத ஐயா. நான் எந்த தப்பு பண்ணலையே, அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? ஏதோ விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களே விட்டுற போறாங்க. நீ பயப்படாதய்யா. அம்மா, நான் கூட நீங்க ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பீங்கன்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனா நீங்க தைரியமா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. ஐயா, இப்பதான் இவ புருஷனும் மயிலும் இங்க வந்துட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் எப்படியாவது ஏதாவது ஒரு வக்கீல பாப்பாங்க, என்ன ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ தைரியமா போய்யா வீட்டுக்கு. அம்மா, இவ்வளவுக்கு காரணம் அந்த சந்திராதாம்மா. போலீஸ் என்கொயரிக்காக வீட்டுக்கு வந்தப்போ இல்லாத பொருளாதாரம் உங்களை பத்தி சொல்லி உங்க மேல விசாரணை திருப்பி விட்டுட்டா. வீட்டுக்கு போய் அவளை. வேண்டாயா வேண்டாயா, எதுக்கு வீணா அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவ புத்தி அவ்வளவுதான், எல்லாம் காலப்போக்கில் சரியா போயிடும். நீ விட்டுடு. ரேவதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயா. அம்மாடி ரேவதி, நீ ஏண்டா கண்ணாடற? நீங்க என்னோட அம்மாவாலையும் சித்தியாலையும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க பாட்டி. அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. வேண்டாண்டா கண்ணு, கண்ணை தொடச்சுக்க. தைரியமா இரு, எனக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. சார், டைம் ஆச்சு, கிளம்புங்க சார். சரிங்க. தைரியமா போயா, போயிட்டு வா. நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். சரிம்மா. நீ ரேவதியை கூட்டிட்டு போ. சரி, கிளம்புறோம்மா. சரியா, போயிட்டு வாடா கண்ணு. ரொம்ப நன்றி சார். வரோம்.